இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்ல க்ரீனிஷ் கலரில் எவ்வளோ சாஃப்டாக வலுவலன்னு இருக்குது இந்த ஹேர் மாஸ்க்கு. இந்த ஹேர் மாஸ்க் எப்படி இவ்வளோ சாஃப்டாக இருக்கோ அதே அளவுக்கு நம்ம ஹேரையுமே நல்லா சாஃப்டாகவும் சில்கியாகவும் மாற்றி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி. இன்றைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத் மாஸ்க் தாங்க பார்க்கலாம். இந்த ஹேர் மாஸ்க்கை நாம் வாரத்துக்கு ஒரு நாள் கண்டினியூவாக ஒரு 3 months யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஹேர் க்ரோத்லேயும் சரி நம்மளோட ஹேர் ஃபால்லையும் சரி நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த ஹேர் மாஸ்க்கில் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு நம்மளோட ஹேர் க்ரோத்தை நல்ல டபுள் மடங்குலேருந்து ட்ரிபிள் மடங்கு வரைக்கும் நமக்கு ஃபாஸ்ட்டாக ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் நம்ம ஸ்கேல்பில் நம்மளோட ஹேரோட ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு அதிகரித்து நமக்கு ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட் எல்லாமே நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கும் சரி நம்மளோட ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹேரை நல்லா ஸ்ட்ரென்தனிங்காகவும் சில்கியாகவும் டேமேஜ் ஆகாமலும் நல்லா பிரேக்கேஜ் ஆகாமலும் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான இன்க்ரீடியன்ட் தாங்க இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஹேர் மாஸ்க் என்ன சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆளுங்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஹேர் மாஸ்க்குக்கு எடுத்துருக்கிற ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் வெங்காயம். வெங்காயத்தில் சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறனால இது வந்துட்டு நம்ம ஹேரை நல்லா ஸ்ட்ராங்காகவும் நல்லா திக்காகவும் வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் நமக்கு ஹேர் லாஸ் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணி புதுசாக ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் வெங்காயத்தில் கொலாஜன் இருக்கிறனால நம்ம ஹேரை வந்துட்டு டேமேஜ் ஆகாமல் ரொம்பவே பாதுகாக்கும். நெக்ஸ்ட்டு நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் முருங்கை இலை. முருங்கை இலையில் வந்துட்டு நிறைய விட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்கனால நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் முருங்கை இலையில் வந்துட்டு விட்டமின் ஏ, பி, சி அப்புறமா வந்துட்டு அயன், சிங்க் அதெல்லாம் இருக்கனால நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே நமக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் நம்ம ஹேரை நல்ல சாஃப்டாகவும் சில்கியாகவும் ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி நல்ல ஒரு கண்டிஷனிங் பண்ணுறதுக்கு செம்பருத்தி பூ ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம எடுத்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே நம்மளோட ஸ்கேல்பில் இருந்து புதுமுடி தழுத்து வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கேல்பில் இருந்து நம்ம ஹேரை வந்துட்டு நல்ல ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்த்தியாகவும் வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியண்ட்டில் வெங்காயத்தில் இருக்கிற கொலாஜன் வந்துட்டு நம்ம ஹேரை வந்துட்டு டேமேஜ் ஆகாமல், அதாவது நமக்கு வந்துட்டு பாதியிலேருந்து அறுத்து விழுல அந்த மாதிரி பிரச்சனையை வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நான் வந்துட்டு சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயத்தை சேர்த்து அரைச்சிருக்கேன். இதை எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக அரைச்சி இதோட சாறு மட்டும் அப்ளை பண்ணனாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் நான் வந்துட்டு இதை வந்துட்டு நான் வந்துட்டு வடிகட்டலை. நீங்கள் வேணால் ஒரு காட்டன் துணியில் வந்துட்டு வடிகட்டி அதோட சாறு மட்டும் கூடவே அப்ளை பண்ணலாம். ஆனால் நான் வந்துட்டு வடிகட்டாமல் அப்படியே தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். நான் வந்துட்டு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கேல்பில் வந்துட்டு என்னோடய ஹோம்மேட் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். என்னோடய ஹோம்மேட் ஆயிலில் எப்போதுமே நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த 3மே இருக்கும். நீங்களுமே ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கேல்ப்லேயும் ஹேர்லேயும் ஆயில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எதனால் அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணும்போதே நம்ம ஹேர் வந்துட்டு நல்லா வந்துட்டு ட்ரை ஆகும். அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ட்ரை ஆகிறது வந்துட்டு நல்லாவே கம்மியாகும். அதனால தான் சொல்லுவாங்க ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டான ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள் சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஹேர் மாஸ்க் வந்துட்டு நம்மளோட ஆயில் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா ஷாம்பு வந்துட்டு யூஸ் பண்ணி நல்லா இது பண்ணும்போது இருக்கிற எக்ஸஸ் ஆயில் எல்லாமே போய் ஹேர் எக்ஸ்ட்ரா டேமேஜ் ஆகும், ட்ரை ஆகி டேமேஜ் ஆகிரும். அதனால தான் மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணுங்க சொல்லுவாங்க. அந்த மைல்டான ஷாம்பு நம்மக்கிட்ட இல்லாத பட்சத்துக்கு நம்மளுடைய ஷாம்புலே நம்ம எப்போ யூஸ் பண்ணுற ஷாம்பு அளவை விட கம்மியாக அதிகமான தண்ணியில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அது வந்துட்டு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நான் வந்துட்டு என் ஹேர் மாஸ்க் இன்றைக்கி வந்துட்டு கம்மியாக இருந்தது. எப்போதுமே ஒரு
ஒரு பவுல் நிறைய எடுப்பேன். இன்றைக்கி வந்துட்டு ஒரு 3/4 பவுல் தான் இருந்தது. அதனால் இந்த ஹேர் மாஸ்க் வந்துட்டு நல்ல ஸ்கேல்ப்பை தான் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்துட்டு இது வந்து ஸ்கேல்ப்பில் இருந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நம்ம ஸ்கேல்ப்பில் இருந்து தான் புது முடி தழுத்து வர்றதுக்கும், அதே சமயம் நம்ம ஸ்கேல்ப்பில் இருந்து நம்ம ஹேரை வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி ஹேர் ஃபால் ஆகாமல் தடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஹேர் மாஸ்க்கை நம்ம ஸ்கேல்ப்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளோட ஹேரோட லென்த்தில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15லேருந்து 30 மினிட்ஸ் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே வந்துட்டு வைக்காதீங்க. வெங்காயம் வந்துட்டு அதிகமாக கோல்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் வந்துட்டு 20லேருந்து 30 மினிட்ஸ்க்குள்ளே ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். இது ஆஃப்டர் ஹேர் வாஷ் என்னோடய ஹேர் வந்துட்டு நான் வந்துட்டு அது வந்துட்டு இருத்தாமல் அப்ளை பண்ணனால அதோட தூசியெல்லாம் ஒட்டிகிட்டு இருந்தது. அதனால் நான் வந்துட்டு கம்பி வச்சு சிக்கு எடுக்கிறேன். ஏன்னா இப்படி எடுத்தேன் அப்படின்னா எனக்கு சீக்கிரம் அந்த இதெல்லாம் விழுந்துடும். இதுவே சீப்பை வச்சு எடுத்தேன் அப்படின்னா சீக்கிரம் விழாது. நான் அதை இதை எடுக்கும்போது தான் பார்த்தேன். நான் கம்மல் போடலை. அதனால் கம்மல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலாம் சொல்லிவிட்டு இது பண்ணேன். இப்போ நான் வந்துட்டு கம்பி வச்சு நல்லா சிக்கி எடுத்து முடித்ததுக்கு அப்புறமா தாங்க நான் வந்துட்டு சீப்பை வச்சு இது பண்ண போகிறேன். அதுக்கு முன்னக்கூட்டி ஹேர் கொஞ்சம் லைட்டாக ப்ரிஸியாக இருக்கனால கொஞ்சமாக லைட்டாக சீரம் அப்ளை பண்ணிக்கிறேன். சீரம் அப்ளை பண்ணுறனால அடியில் வந்துட்டு சீக்கிரம் ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி ஹேர் வந்து பிரேக்கேஜ் ஆகிறதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சீரம் வந்து ஹெல்ப் பண்ணும். உங்கள்கிட்ட சீரம் இல்லை அப்படின்னா ஒரு 1லேருந்து 2 ட்ராப் போல் தேங்காய் எண்ணெயை வந்துட்டு நல்லா கையில் ரஃப் பண்ணிவிட்டு முடியோட அடியில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஸ்கேல்ப்பில் என்றைக்கு ஹேர் வாஷ் பண்ணாலும் அன்றைக்கி ஸ்கேல்ப்பில் ஆயில் வைக்காதீங்க. எதனால் அப்படின்னா நம்ம ஹேர் வாஷ் பண்ணியிருக்க அன்றைக்கி நம்ம ஸ்கேல்ப் நல்லா சுத்தமாக இருக்கும். அந்த டைமில் வந்துட்டு நேச்சுரல் ஆயில் வந்துட்டு செக்ரேட் ஆகிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நேச்சுரல் ஆயில் செக்ரேட் ஆச்சுன்னா நமக்கு வந்துட்டு ஹேரும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதே சமயம் நம்ம ஹேர் க்ரோத்துமே அதிகரிக்கும். அதே போல் ஹேர் வாஷுமே இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறனால மேக்ஸிமம் வாரத்துக்கு 3 நாள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு முடிஞ்சால் 2 நாள், அப்படி இல்லைனா மேக்ஸிமம் 1 நாள் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுறதே போதுமானது. நான் ஃபஸ்ட்டு என்னோடய ஹேர் கட் ஸ்டார்ட் பண்ணும்போது வாரத்துக்கு 1 நாள், அப்படி இல்லைனா 15 டேஸ் ஒன்ஸ் தான் நான் வந்துட்டு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுவேன். அப்படி அப்ளை பண்ணும்போதுமே எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிது. இப்போ நான் வந்துட்டு சேனலுக்காக தான் அதிகமாக வந்துட்டு வாரத்துக்கு 2 நாள் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறேன். மற்றபடி வந்துட்டு நான் வந்துட்டு ஹேர் கட் ஸ்டார்ட் பண்ணும்போது 1 நாள் தான் அப்ளை பண்ணுவேன். இப்போ பாருங்கள், எனக்கு வந்துட்டு நல்லாவே ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகி வந்துடுச்சு. நான் வந்துட்டு முதல்ல வந்துட்டு எனக்கு எக்ஸ்ட்ரீமாக ஹேர் ஃபால் ஆகுது சொல்லி தான் ஹேர் கேர் வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் சரி நம்ம வந்துட்டு நம்ம கொடுக்குற ஹேர் கேரை வந்துட்டு இந்த மாதிரி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம் சொல்லி தாங்க நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த விதத்தில் நான் ஸ்டார்ட் பண்ணலேருந்து எனக்கு இப்போ வந்துட்டு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. என்னோடய ஹேர் க்ரோத்தும் அதிகமாகிருக்கு. அதே சமயம் எனக்கு வந்துட்டு ஹேர் ஃபாலும் நல்லாவே கண்ட்ரோல் ஆகியிருக்கு. என்னோடய சேனல் க்ரோத் ஆகுதோ இல்லையா, என்னோடய ஹேர் ரொம்ப நல்லாவே க்ரோத் ஆகுது. அந்த விதத்தில் ஏதாச்சும் ஒன்று நல்லது நடந்தாலே ரொம்பவே ஹாப்பி தானே. அந்த விதத்தில் எனக்கு வந்துட்டு என்னோடய ஹேர் வந்துட்டு எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் சப்போர்ட் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.